அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். வீடியோ பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு சாலைகளையும், இந்த சாலையில் அமைத்திருக்கும் பாலங்களையும் இன்றைக்கு ஆய்வு செய்கிறோம். என் தொகுதி மக்கள் தொகுதி, விளவங்கோடு தொகுதியில் உள்ள நிலவரங்கள், சாலைகள், குடிநீர்கள், பாலங்கள், பென்ஷன் சம்பந்தமான நலவாரி திட்ட பென்ஷன், முதியோர் பென்ஷன், ஊனமற்றோர் பென்ஷன், பெண்கள் உதவித்தொகை, ஒரு சென்று நிலமோ உடல் ஏழைகளுடைய பிரச்சனை, பல வியாதிகளை தவிர்க்கும் மக்களோட பிரச்சனை, பல விற்பனை குரல் கொடுத்து வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு, அதாவது 3/12/2024 புதன்கிழமை இன்றைய காலையில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கு உட்பட்டதான நேசமணி பாலம் என்ற அறைக்குடிதான பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தினுடைய நிலைமையை குறித்து நான் பதிவு செய்கிறோம், ஆய்வு செய்கிறோம். இது பாலம் வேலை தொடங்கியது 1975 அக்டோபர் மாதம் 1975 தொடங்கி 1978 ஜூலை மாதம் முடித்தது. அப்படி என்று பார்த்தால் ஏறக்குறைய 56 வருஷ காலம் பழக்கம் சென்ற இந்த பாலம் இன்றைக்கு காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, இந்த பாலத்தின் நிலைமை, இந்த பாலம் எந்த அளவுக்கு இன்றைக்கு காணப்படுகிறது என்பதை குறித்து நான் வெளியிட்டு வருகிறோம். இந்த பாலம் கட்டி வேலை முடித்து ஏறக்குறை 56 வருடக்காலம் ஆகியும் அன்றைக்கு இருந்த அரசு, அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் திறமையோட, நேர்மையோட தரமான ஒரு பாலத்தை அமைத்தார்கள். தரமான ஒரு பாலம் ஏன்னு கேட்டால், பலமுறை இந்த பாலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டும் இந்த பாலம் கவிஞ்சு தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் இந்த பாலத்தை மூடிக்கொண்ட பொழுதும் சூழ்ந்த பொழுதும் இந்த பாலம் இன்றைக்கும் நல்ல திறமையோடு இருக்கின்றார்கள். ஆகையால் இது போட காரணம், இந்த சாலையுடைய இரு பக்கங்களிலும் தண்ணீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது, இரும்பு பைப்புகள். இந்த பாலத்தினுடைய இரு பக்கங்களுடைய தடுப்பு சுவர்கள் நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பாலத்தினுடைய ஒவ்வொரு இன்றும், அதாவது ஒவ்வொரு தூணின் ஜாயிண்டுகள் இன்றைக்கு பழுது போய் காணுகிறது பாருங்கள். அந்த பால ஜாயிண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் கொடுக்கும் மாதிரி மக்கள் புகார் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சாலை இல்லை தொடக்கத்தில் முடிவும் பொழுது ஒரு ஆலிமரம் இந்த தூணில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கு பதிவு செய்கிறேன். இந்த சாலையுடைய தூணுகள் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது போல் இந்த ஜாயிண்டுகள், பாலத்தின் இருபக்குள்ள தடுப்பு சுவர்கள், இந்த தடுப்பு சுவர்கள் இது பார்க்க வேண்டும். பாலம் பராமரிக்கக்கூடியதான மக்கள், இந்த பாலத்தினுடைய நிலைமை சொல்லுவாங்க. இந்த பாலம் ஏறக்குறை 56 வருஷ காலம் ஏறக்குறை பிரச்சனையை தாங்கியிருக்கிறோம். தாமிரபரணி ஆறில் ஒவ்வொரு நேரமும் தண்ணிக்கு திறக்கும் பொழுது இந்த பாலம் எந்த விலகினையும் கிடையாது, நல்ல முறை செயல்படுது. ஆனால் ஒரு வீடியோ நான் போடுறேன், ஒரு ஆலிமரம் தளர்த்து வருகிறது, அந்த ஜாயிண்ட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடுகிறது. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போட்டு விடுறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சருடைய, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். பார்வையிட்டு இந்த சாலையிட, இந்த பாலத்தின் பற்றாக்குறைகள் நீங்கள் தீர்த்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.